நீங்க வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டவர்கள் அல்ல. நீங்க உங்க மனதுக்குள் சிக்கிக் கொண்டவர்கள். அதில் மிகவும் பயமுறுத்துவது என்னவென்றால், நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பது கதவு முழுவதும் திறந்திருந்த சிறையில்தான். ஏனெனில் பூட்டு உங்க சிந்தனைகள்தான். நீங்க உங்க மனதை 10 வினாடிகள் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், 10 ஆண்டுகள் உங்க எதிர்காலத்தை எப்படி கட்டுப்படுத்தப் போகிறீர்கள்? இன்று நான் உங்களுக்கு அந்த சரியான தருணத்தை காட்டப் போகிறேன். எல்லாம் மாறும் அந்த தருணத்தை. அது எப்போது தெரியுமா? நீங்க உங்க சிந்தனைகளுடன் வாதிப்பதை நிறுத்தும் தருணம். வலியை மீண்டும் மீண்டும் மனதில் பயிற்சி செய்வதை நிறுத்தும் தருணம். கற்பனையான உரையாடல்களில் வாழ்வதை நிறுத்தும் தருணம். மற்றும் இறுதியாக உண்மையான வாழ்க்கைக்கு திரும்பும் தருணம். ஏனெனில் உண்மை என்னவென்றால், உங்க பதட்டம் உங்க தன்மை அல்ல. உங்க அளவுக்கு மீறிய சிந்தனை அறிவல்ல, அது ஒரு பழக்கம். பழக்கங்களை உடைக்க முடியும். அடுத்த சில நிமிடங்களில் பல ஆண்டுகளாக நீங்க அனுபவிக்காத அமைதியை உங்க மனம் உணரும். அந்த அமைதியை ஒருமுறை சுவைத்துவிட்டால் உங்க பழைய வாழ்க்கையை நீங்க ஒருபோதும் ஏற்க மாட்டீங்க. இப்போ நீங்க சோர்வாக இருப்பது வாழ்க்கை கனமாக இருப்பதால் அல்ல, உங்க மனம் அமைதியாக இருக்காததால். நீங்க காலை எழுந்தவுடன் உங்க கால்கள் தரையை தொடும் முன்பே நீங்க ஏற்கனவே வேறெங்கோ இருக்கிறீங்க, சரிதானா? நேற்றையதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறீங்க. அங்கே இல்லாத ஒருவருடன் மனதில் வாதிக்கிறீங்க. இன்னும் வராத எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கிறீங்க. உங்க தலையில் 10 உரையாடல்கள் ஓடும். அதில் ஒன்றும் உண்மையல்ல. பிறகு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். ஏன் மார்பு இறுக்கமாக இருக்கிறது? ஏன் உடல் வயதானது போல உணரப்படுகிறது? ஏன் நாள் தொடங்குவதற்குமே ஆற்றல் குறைகிறது என்று? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க கடைசியாக உண்மையில் இங்கே இந்த நொடியில் இருந்தது எப்போ? சுவாசித்து கண் இமைத்துக் கொண்டிருந்தது அல்ல, முழுமையாக இங்கே இருந்தது. உங்க கண்கள் உலகத்தை பார்த்தது, உங்க சிந்தனைகளை அல்ல. உங்க கைகள் ஒரு செயலை மட்டுமே செய்தது, 10 அல்ல. நீர் குடித்தபோது அதன் சுவையை உணர்ந்தீங்களா? நடந்தபோது தரையை உணர்ந்தீங்களா? அமைதியாக உட்கார்ந்தபோது தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணமின்றி இருந்தீங்களா? பெரும்பாலோர் முடியாது. அதை சாதாரணமென்று நினைக்கிறார்கள். அளவுக்கு மீறிய சிந்தனை முதிர்ச்சி என்று நினைக்கிறார்கள். கவலை பொறுப்புணர்வை அதிகரிக்கும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறது. நீங்க சிந்தனைக்கு அடிமையாகிவிட்டீர்கள். ஏனெனில் அது கட்டுப்பாட்டின் மாயத்தை கொடுக்கிறது. உங்க மனம் சொல்கிறது, நான் இதை போதிய அளவு பகுப்பாய்வு செய்தால் வலியை தவிர்க்கலாம் என்று. அனைத்து மோசமான சூழ்நிலைகளையும் கற்பனை செய்தால் தயாராக இருப்பேன் என்று. கடந்ததை மீண்டும் நினைத்தால் அதை மாற்றிவிடலாம் என்று. மற்றவர்கள் முன் நான் என்னை விமர்சித்தால் அது குறைவாக வலிக்கும் என்று. ஆனால் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், இது வேலை செய்ததா? உங்களுக்கு இன்னும் சிந்தனைகள் தேவையில்லை, உங்களுக்கு நிஜம்தான் தேவை. நீங்க எண்ணம் போல் வாழ்வதை நிறுத்தும் தருணத்தில் எல்லாம் மாறுகிறது. உலகம் மாறுவதால் அல்ல, உலகம் எப்போதும் அங்கேயே இருந்தது. மாற்றம் எங்கே தெரியுமா? நீங்க வார்த்தைகளால் கட்டிய சிறையிலிருந்து வெளியேறும்போது. உங்க மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி, ஆனால் பெரும்பாலோர் அதை வீடாக மாற்றிவிட்டார்கள். அதனால்தான் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஒரு கருவி என்பது தேவைப்படும்போது எடுத்துக்கொண்டு முடிந்ததும் வைக்கும் ஒன்று. ஆனால் நீங்கள் அதை வைப்பதில்லை. படுக்கைக்கு கொண்டு செல்கிறீர்கள், உரையாடல்களுக்கு கொண்டு செல்கிறீர்கள், குளியலறைக்கும் கொண்டு செல்கிறீர்கள், வேலைக்கும் அன்புக்கும். பிறகு கேட்கிறீர்கள், ஏன் எனக்கு அமைதி இல்லை? ஏனெனில் நீங்கள் எங்கும் ஒரு சத்தமுள்ள இயந்திரத்தை இழுத்துச் செல்கிறீர்கள். அமைதி வேண்டுமா? தேவையில்லாத போது மனதை பயன்படுத்தாதீர்கள். இப்போ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை சிக்கலானது, என் பிரச்சனைகள் உண்மையானவை. ஆம், பிரச்சனைகள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் துன்பம் பெரும்பாலும் உற்பத்தி செய்யப்பட்டது. ஒரே சூழ்நிலையில் 2 பேர் இருக்கிறார்கள் என்று இமேஜின் செய்யுங்கள். ஒரே பணப்பிரச்சனை, ஒரே குடும்ப சிக்கல், ஒரே வேலை சுமை. ஒருவர் அமைதியாக கையாள்கிறார், மற்றொருவர் பதறுகிறார். வேறுபாடு என்ன? இரண்டாவது நபர் கதைக்குள் வாழ்கிறார். மனம் நிஜத்தை விவரிப்பதிலேயே நிற்காது. அதில் விஷம் சேர்க்கும், கருத்து சேர்க்கும், கணிப்பு சேர்க்கும், அவமானம் சேர்க்கும், பயம் சேர்க்கும், பழைய நினைவுகளை சங்கிலி போல சேர்க்கும். பயங்கரமான பகுதி என்ன தெரியுமா? நீங்க இதை செய்கிறீர்கள் என்பதையும் அறியாமல் இருக்கலாம். நீங்க சிந்தனைகளே நீங்க என்று நம்புகிறீர்கள். ஆனால் நீங்க சிந்தனை அல்ல. ஒரு சிந்தனை மேகம் போல வந்து போகிறது.
ஆனால் ஏதோ ஒன்று உங்களுள் நிலைத்திருக்கிறது. நீங்க ஒரு சிந்தனையை கவனிக்க முடிகிறதா? கவனிக்க முடிந்தால் அது நீங்க அல்ல, நீங்க கவனிப்பவர். அந்த கவனிப்பவரை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். நீங்க சத்தமாக மாறிவிட்டீர்கள். கவனமாக கேளுங்கள். சுலபமாக தோன்றும், ஆனால் பலருக்கு அசௌகரியமான உண்மை. உங்கள் வாழ்க்கை கடினமல்ல, உங்க மனம் ஒழுங்கற்றது. அதனால்தான் நீங்கள் அளவுக்கு மீறி சிந்திக்கிறீர்கள், தாமதிக்கிறீர்கள், முடிவெடுக்காமல் நிற்கிறீர்கள், சிக்கித் தவிக்கிறீர்கள். ஒழுங்கற்ற மனம் உண்மையை விட நாடகத்தை விரும்பும். எதுவும் நடக்காத போதும் பிரச்சனை உருவாக்கும். நீங்க பாதுகாப்பாக இருந்தாலும் பயம் உருவாக்கும். நீங்க திறமையானவராக இருந்தாலும் சந்தேகம் உருவாக்கும். அவர்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லும். நீங்க தனியாக இருந்தாலும். நான் தோல்வியடைவேன் என்று சொல்லும், தொடங்குவதற்கு முன்பே. நான் போதுமானவன் அல்ல என்று சொல்லும், நீங்க இன்னும் உயிரோடு இருந்தாலும். பிறகு நீங்கள் அதை நம்புகிறீர்கள். ஒவ்வொரு சிந்தனையையும் கட்டளையாக எடுத்துக்கொள்கிறீர்கள். சத்தியமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். சட்டமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். அது அல்ல. ஒரு சிந்தனை ஒரு பரிந்துரை மட்டுமே. உங்க பல சிந்தனைகள் முட்டாள்தனமானவை. ஆம், முட்டாள்தனமானவை. பயிற்சியற்ற மனம் வாள் பிடித்த குழந்தை போன்றது. அது உங்களை காயப்படுத்தும். அதனால் நீங்க உங்க எண்ணம் போல் வாழ்வதை நிறுத்தும் தருணத்தில் எல்லாம் மாறுகிறது. ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு உள்ளக குரலையும் கீழ்ப்படிவதை நிறுத்துகிறீர்கள். நீங்க தேர்வு செய்ய தொடங்குகிறீர்கள். தேர்வே ஃப்ரீடம். ஆனால் முதலில் வலையை தெளிவாக பார்க்க வேண்டும். இதுதான் வலை. மனம் 2 இடங்களில் மட்டுமே வாழும். கடந்த காலம் அல்லது எதிர்காலம். நிகழ்காலத்தில் அது வாழ முடியாது. நிகழ்காலம் என்பது மிகவும் அமைதியானது. அதில் நாடகமில்லை, கதையில்லை. நிகழ்காலத்தில் இருப்பது சுவாசம், ஒலி, உணர்வு, இயக்கம், உங்க முன்னில் இருக்கும் ஒரு செயல் மட்டுமே. ஆனால் மனம் எளிமையை வெறுக்கிறது. அது சிக்கலை விரும்புகிறது. ஏனெனில் அது முக்கியமான போல உணர விரும்புகிறது. அதனால் அது உங்களை கடந்த காலத்திற்கு இழுக்கிறது. அவர்கள் உங்களை எப்படி நடத்தினார்? நீங்கள் எப்படி தோல்வியடைந்தீர்கள்? அந்த அவமானமான தருணம். பிறகு எதிர்காலத்தை இழுக்கிறது. நீங்கள் எல்லாம் இழந்தால் என்ன? நீங்கள் நிராகரிக்கப்பட்டால் என்ன? நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் என்ன? உங்கள் வாழ்க்கை வீணானால் என்ன? நீங்க நேற்று மற்றும் நாளை இடையில் பயணம் செய்யும்போது வாழ்க்கை நடக்கிறது. நீங்கள் அதை இழக்கிறீர்கள். அதை நீங்கள் பிஸி என்று அழைக்கிறீர்கள். ஆனால் நீங்க பிஸி அல்ல. உடல் இங்கே இருக்கும், மனம் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால்தான் கவனம் இல்லை, நிலைத்தன்மை இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏனெனில் மகிழ்ச்சி நிகழ்கால அனுபவம், அமைதி நிகழ்கால அனுபவம், அன்பு நிகழ்கால அனுபவம். நீங்க சிந்தித்து அமைதியை அடைய முடியாது. அதற்கு திரும்ப மட்டுமே வேண்டும். சரியா? ஓகே, அப்போ இதை எப்படி மாற்றலாம்? அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.